மீண்டுமாக உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். தேதி 27/2/2026 வெள்ளிக்கிழமை. தலைப்பு ஃபேமிலி டிவைன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் காட். குடும்பம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட தெய்வீக நிறுவனம். திருமறை பகுதி ஆதியாகமம் 1 அதிகாரம் வசனம் 26, 27, 2 அதிகாரம். இவைகளில் நாம் பார்க்கும்போது இந்த குடும்பத்தை கடவுள்தான் ஏற்படுத்துகின்றார். அப்போ அந்த லெந்து நாட்களில் நாம் கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவில் மட்டும்தான் நிலைத்திருக்கக்கூடாது, குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளையும் நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குடும்பம் என்று சொல்லும்போது பெற்றோர்கள், தாத்தா பாட்டிமார்கள் மற்றும் பிள்ளைகள், பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமன், மாமி போன்ற உறவுகள் வளர்ந்த காலம். இப்பொழுது அந்த குடும்பங்கள் ஒவ்வொரு தனி குடும்பங்களாக மாறியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவுகள் மட்டுமல்ல, குடும்ப உறவுகளிலும் சீர்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உடைந்திருக்கின்ற உறவுகளை வலியுறுத்தி அதை அந்த உறவுகளில் நிலைத்திருப்பதற்கான தான் இந்த லெந்து நாட்கள் நமக்கு அழைப்பு தருகிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு சொல்லியிருக்கின்றது என்னவென்றால், கடவுளுடைய சாயலில் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த மாண்புகள் நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் உறவுகள் அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதலும் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த லெந்து நாட்கள் நமக்கு அறைகூவல் தருகிறது. குறிப்பாக அநேக குடும்பங்களில் இன்னும் ஒருவர் மற்றவர்களோடு பேசாமல் இருக்கின்ற உறவுகள் இருக்கிறது, துண்டிக்கப்பட்டிருக்கின்ற உறவுகள் இருக்கிறது. இந்த உறவுகள் எல்லாம் சிறிப்படுத்திக் கொள்வதற்கான தான் லெந்து நாட்கள் ஆக இருக்கிறது. இன்னும் இதை நாம் விவரமாக தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கொடுத்திருக்கின்ற திருமறை பகுதியிலிருந்து நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.